ஹாய் ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இது நான் இந்த விளாகில் வந்து நம்மளோட லவ் ஸ்டோரி 4வது பார்ட் அப்லோட் பண்ணுறோம். எப்பவும் போல் குழாய் தான் சொல்லுவாங்க. குழாய் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்புறம் வேளாங்கண்ணிலேருந்து திரும்ப தஞ்சாவூர் போனோம். தஞ்சாவூர் போனோடனே இது போல் இவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட ஒருத்தவங்கக்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டாங்க. இது போல் என்னடா பண்ணுறது, எவனுமே ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறானுங்க, ஹெல்ப்பும் பண்ண மாட்டேங்கிறானுங்க, என்ன பண்ணுறதுனே தெரியலடா அப்படின்னு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் செம்மையாக தின்னாங்க. எதுக்குடா நீ அவசரப்பட்ட, ஏன் இது பண்ணிட்ட அப்படின்னு கேட்டாங்க. கொண்டு போய் அந்த பொண்ணை அந்த அவங்க வீட்டிலேயே கொண்டு போய் விட்டுட்டு வா அப்படின்னாங்க. அப்புறம் வந்து இவங்க என்ன கேட்டாங்க, போறியா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான்லாம் போக மாட்டேன்னு ரொம்ப நேரமாக சொல்லி தஞ்சாவூர் பஸ் ஸ்டாப்லாம் ரொம்ப நேரமாக அப்படியே கண்ணில் தண்ணியாக ஊற்றுதுங்க. அவ்வளோ அழுதான். ஒன்றும் சொல்ல முடியல. நான்லாம் போக மாட்டேன்னு சொன்னேன். அப்புறமே நம்ம பிரச்சனை எல்லாருமே எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே தேடிக்கிட்டு இருந்தாங்க, எங்கன்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க ஆள் வச்சுலாம். அப்புறம் போனாங்க. அப்புறமே நான் என்ன சொன்னேன், நான் போய்க்கிறேன், நீ உன் வேலையை பாரு, நான் எங்கே வேணால் போவேன், நீ உன் இஷ்டத்துக்கு இருந்துக்க, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கும் சரின்னு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. என்ன இப்படி சொல்கிறாளே அப்படின்னு. திரும்பலாம் நான் போகவே மாட்டேன். இவ்வளோ தூரம் வந்து 4-5 நாள் இருந்துட்டு திரும்ப எங்கள் வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்க, என்ன யோசிச்சு பாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமே இதான் கடைசி வாய்ப்பு, இவனும் ஃபோன் எடுக்கலைன்னா நம்ம சொன்ன மாதிரியே நீ வீட்டுக்கு போயிரு, அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறமே ஒரு அண்ணனுக்கு ஃபோனில் இருக்கிற ஃபோனையும் அவங்க தஞ்சாவூரில் ஒரு அக்கா வீட்டில் அந்த அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அந்த அண்ணன் கிட்ட ஃபோனு கேட்கறதுக்கு திரும்ப ஃபோன் அடித்து பார்த்தா அந்த அண்ணன் ஃபோன் தர்றது எடுக்கவே இல்லை. அந்த அண்ணன் ஃபோனையும் இன்னமும் கொடுக்கவே இல்லை. நம்பர் கான்டாக்டும் எல்லாம் அதுலயே இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதோ நம்பர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொன்றா போட்டு ஏதோ கொஞ்சம் மனப்பாடம் இருந்திருக்க மாட்டேங்குது, போட்டு பார்த்தாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு அண்ணா ஃபோன் அடிச்சோடனே எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது போலடா நான் வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, இது போல் அவங்க வீட்லேயும் ஆள் வச்சு தேடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த அண்ணன் உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் கெடியில் இதுக்கே நான் எதிர்பார்க்கல. நாங்கள் வந்து திருப்பூர் வேலைக்கு போகும்போது ஜஸ்ட் ஃப்ரெண்டு கொஞ்ச நாள் தான் பழக்கம். உன்னை செருப்பாலே அடிப்பேன், ஏன்டா தனியாக சுற்றிட்டு இருக்கேன், முதல்ல கிளம்பி வீட்டுக்கு வாடா, நான் இருக்கும்போது நீ ஏன்டா நான் கண்ட இடத்துக்கு போய் ரோட்லாம் கிடக்குன்னு சொன்னான். அப்புறம் அவங்க வீட்டில் 40 நாள் வரை எங்களை வச்சுருந்தான், எந்த ஒரு குறையுமே இல்லாமல் நாங்கள் ரொம்ப சந்தோஷமா பார்த்துட்டா. கொஞ்சம் கூட பயப்படல, எதுக்குமே பயப்படல. அதுக்கே அந்த அண்ணன் வந்து வெளியூர்ல இருந்தாங்க. நீ போ, வீட்டுல பாப்பா இருக்கும், அக்கா பாத்துப்பாங்க, நீ எதுக்கும் தயங்காத, பாப்பா கிட்ட கூட நான் பேசுறேன்னு சொல்லி என்கிட்ட போனை கொடுத்து பேசினாங்க. பாப்பா நான் இருக்கேன், நீ எதுக்கும் பயப்படாத, அக்கா வீட்டுல இருப்பாங்க, நீ தைரியமா போ. அவன் இல்லைன்னா நாங்க 2 பேரும் ஒன்னாவே இருந்திருக்க முடியாது. அவங்களும் புதுசா தான் கல்யாணம் இருந்தது. அவங்க ரூம் எங்களுக்காக முன்னாடி ஷிஃப்ட் பண்ணிட்டு எங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்டு எங்களுக்கு முன்னால சாப்பாடு போட்டு நல்லா பாத்துக்கிட்டாங்க. அவங்க ஊர் வந்து உளுந்தூர்பேட்டைக்கு பக்கத்துல கெடிலம்னு ஒரு அழகான கிராமம். அவ்வளோ அழகா இருக்கும் அவங்க கிராமம். நாங்க நைட்டு தான் போனோம், ஒரு 10 மணி ஆயிடுச்சு. நாங்க திடீர்னு கொஞ்சம் வழி பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் அந்த அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சோம், எடுக்கல. ஐயோ இந்த அண்ணனும் காலை வாரி விட்டுடுச்சாட்டுக்கே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நான் ரொம்ப டென்ஷன்ல பயத்தோட இருந்தேன். அப்புறமே ஒரு 5வது டைம் ஃபோன் அடிக்கும் போது எடுத்து, ஐயோ இல்லடா நான் கொஞ்சம் வேலையில இருந்தேன், போய் குளிச்சுட்டு வந்தேன், அதான்டா கொஞ்சம் டைம் ஆச்சு, சாரிடா, நீ மட்டும் போய் எதுக்கு பயப்படுறா, அங்க அக்கா பாப்பா இருப்பா, நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமே உளுந்தூர்பேட்டை விருதாச்சலம் வழியெல்லாம் போச்சு. விருதாச்சலத்துல இருப்பாங்களோன்னு ரொம்ப பயம் வேற தாங்க முடியலைங்க. விருதாச்சலம் அதிக பேர் சொந்தக்காரங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம். அப்படியே என்ன பஸ்ஸு வேற அங்கே விருதாச்சலத்திலே நிற்குது. எனக்குன்னா பயனா தாங்க முடியல, எப்படியே யாரும் பார்க்கல. அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டை பக்கமாக போயிடுச்சு. அப்போ வந்து அவங்க ஊர் வந்து உளுந்தூர்பேட்டையிலேருந்து கொஞ்சம் ரொம்ப தூரம் போகணும், உள்ள பஸ்ஸு கிடையாது நைட் டைமில். அந்த அண்ணன் என்ன சொன்னாங்க, என்னோட அண்ணன் இருக்கான், அவன்கிட்ட நான் சொல்கிறேன், அவன் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவான் அப்படின்னு சொன்னாங்க. ஐயோயோ அண்ணனா, எனக்கு கொஞ்சம் பயம், இந்த காலத்தில் யாரை நம்புறது அப்படிங்கிற மாதிரி எனக்குன்னா பயனா தாங்கல. அந்த அண்ணன் கூட வண்டியில் தான் போனோம், ரொம்ப தூரம் உள்ள கிராமம். அப்புறம் அந்த அண்ணன் கூட்டிகிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் போன உடனே அந்த 10:30 ஆயிடுச்சு. சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் அழுதுகிட்டே தான் இருந்தேன்.
அப்புறம் 2 பேரும் அந்நேரத்துக்கு சாப்பாடு போட்டு சாப்பிட வச்சாங்க. காலையில எழுந்திரிச்சோடனே அந்த அக்காவோட ட்ரெஸ்ஸை எடுத்து இந்தா போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி குளிச்சுட்டு வந்து தலசி விட்டு எனக்கு பூலாம் வச்சு விட்டாங்க. அந்த அண்ணனோட இது அண்ணன் சொன்னோம்ல கூட்டிட்டு வந்தாங்கன்னு வண்டியில, அந்த அண்ணனை பார்த்தா கொஞ்சம் பயமா இருந்தது. கடைசியில பார்த்தா அந்த அண்ணன் அவ்வளோ அன்பா இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் போன உடனே என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா அந்த அண்ணனோட வண்டியில் கூப்பிட்டு போனவங்களோட ஒய்ஃபும் அந்த அண்ணனும் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, இவ வந்து தம்பி பொண்டாட்டியோட ஃப்ரெண்டு ஊர்லேருந்து வந்திருக்கா அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. அப்புறமே அந்த அண்ணன் போய் சொல்லிச்சு, இல்லடி இது போல் இது தம்பியோட ஃப்ரெண்டு ஓடி வந்துட்டாங்களாம், அதனால இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி பேசல. அப்புறம் இப்படின்னு சொன்ன உடனே ஆமா இப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வா பாப்பா எனக்கு தெரியவே தெரியாது, அதனாலதான் நான் பேசவே இல்லை, லவ் மேரேஜா, நாங்களும் லவ் மேரேஜ் தான் வா அப்படின்னு அந்த அக்கா இன்னும் சூப்பரா பேசினாங்க. ஏதாவது சாப்பிடலன்னா உன் அக்கா கொடுத்தா வாங்க மாட்டியா, உன் அக்கா கொடுத்தா வாங்க மாட்டியா, வாங்கிப்பாக்கா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அவ்வளோ அன்பா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அந்த அண்ணனுமே இன்னமும் எப்பயாவது போன் அடிச்சு பேசுவாங்க, தங்கம் என்ன பண்ற ஏது பண்ற அப்படின்னு. அங்க இருக்கும்போது ஒரு நாள் வந்து சொனப்பூச்சி ஒத்திருச்சு, நானும் கண்டுக்கவே இல்லை, மேலெல்லாம் ஒரு மாதிரி பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வாஷ்ரூம் போயிட்டு திரும்ப உள்ள வந்து கண்ணாடி பார்த்தோம், ரொம்ப உடம்புலாம் இருந்ததா வீங்கிருச்சு. எனக்கு திடீர்னு பார்த்தோன்னா ஐயோ நம்ம என்னமோ கடிச்சிருச்சு அப்படின்னு ஓவர் ப்ரெஷர், என்னமோ கடிச்சிருச்சு, நம்ம சாவ போறோம் அப்படின்னு ஐயோ எனக்கு மயக்கமா வருதுன்னு சொன்னா, அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே இருக்கிறாங்க. அவங்க அம்மாலாம் என்னாச்சுமான்னு தண்ணி தெளிச்சு எழுப்பி விட்டாங்க. எழுப்பியுமே எனக்கு ஏதோ கடிச்சிருச்சுமா, இங்க பாருங்க வீங்கி இருக்கு அப்படின்னு இவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே அப்புறம் தண்ணி தெளிச்சு உடனே அந்த அண்ணன் தான் ஹாஸ்பிட்டலு உட்கார் பாப்பான்னு சொல்லி போறப்ப வேப்பிலெல்லாம் பிச்சு கொடுத்தாங்க, கசக்குதான் பாருன்னு. அப்புறம் அந்த அண்ணன் தான் கூட்டிட்டு வந்து விட்டாங்க. ஆனா ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டாங்க. எங்களுக்கு இப்பவும் என்னன்னா, நாங்க நல்ல நிலைமைக்கு வந்தா அவங்கள கண்டிப்பா போய் பார்க்கணும்னு ஒரு ஆசை. இன்னமும் இவரா என்னைக்குமே போன் அடிக்க மாட்டாரு. அந்த அண்ணனா வழினா போன் அடிச்சு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த அக்கா பேர் நித்யா, இன்னொரு அக்கா பேர் சாவித்ரி. அவங்க பேர் சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு எங்களை பார்த்துக்கிட்டாங்க. திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க, இங்கேயே இருந்தா மாட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து இது பேர் திருப்பூர்ல வேலை கேட்டு, திருப்பூர்ல வேலைக்கு இப்போ அங்க வீடு எடுத்து எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி காசுலாம் கொடுத்து ஆட்டோ வச்சு நைட்டு அனுப்பி விட்டாரு. அப்புறம் இங்க இருந்து போனா அங்க ஒரு அண்ணா இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சவங்க தான் வேலை வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போனவொடனே ஐயோ அந்த டைமில் திருப்பூரில் எங்கேயுமே கம்பெனியில் வேலையே இல்லைங்க. எல்லா கம்பெனிலையும் கொஞ்சம் இதாகிருச்சு, வேலை அவ்வளோவா இல்லை. எல்லா கம்பெனிலையுமே 1-2 வேலை தான் இருந்தது, 1-2 கம்பெனியில் தான் வேலை இருந்தது. ஐயோ என்னடா இப்படி ஆகிப்போச்சு, நம்ம வேற எந்த இதுவும் இல்லாமல் வந்திருக்கிறோமே, வீடும் வாடகை தரணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரொம்ப நாளெல்லாம் இல்லைங்க. அங்கே போய் ஒரு 20 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். வேலைக்கு அதில் எத்தனை நாள் போயிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் போயிருப்போம். ஏன்னா கம்பெனிலேயே சுத்தமா வேலை இல்லை. அப்ப பாருங்க, காலையில 8 மணிக்கு போய் நைட்டு 12 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். ஐயோ நின்னுகிட்டே தாங்க செய்யணும், காலு வலினா இடையெல்லாம் உட்காரவே கூட. அந்த டைம் எப்ப ஆகும், நம்ம வீட்டுக்கு போவோம், காலு வலி தாங்க முடியாதுங்க. அப்படியே எப்படா வீட்டுக்கு போவோம் கடவுளே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறமே அங்கிருந்து கொஞ்ச நாள் இருந்தோம், வேலைக்கெல்லாம் போயிட்டோம். அப்புறம் பாருங்க அங்கேயும் செம்ம பயங்க. போன் ஏதாவது ஒண்ணு வந்தாலே ஐயோ நம்ம வீட்டுல இருந்து யாரோ அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பயம். அங்கதாங்க திரும்ப அங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு ஒரு பயம். வந்த மாதிரி நியூஸ் வந்து நாங்க திரும்ப அங்கிருந்து பயம். அங்க இருந்து பாருங்க காலங்காத்தாலே யாரு கண்ணுலயும் படக்கூடாது. இப்போ இதெல்லாம் இவங்க எல்லாம் தேடுனாங்க, போலீஸ் எல்லாம் தேடினாங்க. 3 மணிக்கு போய் பஸ் ஸ்டாப்ல இன்னும். அப்ப வேற இந்த போலீஸ் எல்லாம் வாட்ச் இது பண்ணுவாங்கல்ல, காலையில இதுக்கு ரைடு போவாங்கல்ல, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து அம்மா நீங்க என்ன ஊரு, ஏன் நிக்கிறீங்க அப்படின்னு
கேட்டாங்களா. நாங்க இந்த மாதிரி பெண்ணாடன்னு சொன்னோடனே சரி நானும் பெண்ணாடம் தான் நல்லா பேசுறேன், அதனால பேசிட்டு போயிட்டாங்க. அப்புறம் தான் உயிரே வந்தது. ஆமா, அப்புறமே நானும் இவரும் ஒரே சிட்டிலாம் உட்காரல, தனித்தனியா எங்க கண்டுபிடிச்சிருவாங்க. நான் இங்க அங்க அப்படியே போக போக நாங்களே என்ன முடிவுல போனோம்னா, நீ வராத, உனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடும், நீ நேரா எங்கேயாவது போயிரு, நானே ஸ்டேஷனுக்கு போய் நான் தான் இது பண்ணேன்னு ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் தனியாக உட்கார வேணாம், தள்ளி தள்ளியே இருந்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி தள்ளியே இருந்தேன். அந்த பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அதிகமாக சோக சாங்கெல்லாம் கேட்டுது. ரொம்ப அழுவேன், எனக்கு தாங்க முடியல. ஐயோ நம்ம இதோட ஒரு வேளை பிரிஞ்சிருவோமா, இனிமேல் சேருவோமா, கடவுள் நம்மளை சேர்ப்பாரா, இதுக்கப்புறம் நம்ம எந்த வீட்டுக்கு போயிட்டாலும் இனிமேல் நம்ம எப்போவுமே ஃபோன் பேச முடியாது, ஏன்னா ஸ்டேஷன் வழியாக தான் வீட்டுக்கு போவோம், இனிமேல் நம்ம எப்படி பேச போகிறோம், நம்ம இதுவே அவ்வளோதானா அப்படின்னு சொல்லி நான் இதுக்கிட்ட அதிகமாக சொல்லுவேன். ஒருவேளை நீயும் நானும் கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போகலாம், அதுக்காக நீ எங்கேயாவது பண்ணிப்பியா, வேற கல்யாணம் பண்ணிப்பியா. நான் என்ன சொன்னேன், இவரை பற்றி எனக்கு தெரியாது. நான் சொன்னேன், நான் கண்டிப்பாக கட்டிக்க மாட்டேன், நான் சாவனை ஒழிஞ்சு வேற யாரையும் கல்யாணம்லாம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் போயிட்டோம், பஸ் ஏறி வந்துட்டு இருந்தோம். இவங்க ஊருக்கே வந்துட்டோம். எதனால வந்தோம், இவங்க ஊருக்கே எதனால வந்தோன்னா, நான் தான் சொன்னேன்ல, இவரை நீ மாட்டிக்க வேணாம், நீ கொஞ்சம் தள்ளி எங்கேயாவது கொஞ்சம் தூரமா இரு, நானே போய் நான் தான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன் அப்படின்னு சொல்லி நானே இதை பழிய ஏத்துக்கிறேன். மொத்தமா ஒரு மாசம் வெளியில இருந்தோம். அப்புறம் எது சொல்லியுமே அப்புறம் விடவே இல்லை. நானே போய் அப்புறம் சரண்டர் ஆயிட்டேன். இது போல என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போனேன், நான் வேற எங்கேயும் போலன்னு அவங்க ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்புறமே ஏத்துக்கிற மாதிரியே இல்லை. அப்புறம் அங்கே உட்காந்து ரொம்ப அழுகுறேங்க. நானும் போயிடுறேன் தனியா அப்படின்னு சொல்லிட்டுலாம் போயிட்டேன். அங்கே போய் நான் உட்காருமா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிருந்தாங்க. அந்த நிமிஷம் இப்படியே தூங்கி வேற ஒரு 3 நாள் ஆச்சுங்க. சுத்தமா அழுது தூங்கி அழுது தூக்கம் வேற தாங்க முடியல. திடீர்னு இப்படி உக்காந்துருப்பேன், இப்படின்னு பார்த்தா ஏதோ கட்டம் போட்ட சட்டை தினேஷ் மாதிரியே அப்படியே தாங்க தோணும். தினேஷ் வருவானோ, நம்மளை தேடி கண்டிப்பா வருவானோ, நம்ம ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம்ல, அவனும் கண்டிப்பா நான் வருவானோ, இப்போ வருவானோ அப்போ வருவானோன்னு ஏதோ ஒரு நம்பிக்கை, எதனாலனே தெரியல, நம்பிக்கிட்டே ஸ்டேஷன்ல உக்காந்துருந்தேன். அப்படியே தூங்குவேன், திடீர்னு நல்லா பார்த்தா அவன் நிக்கிறான், அந்த மாதிரி தோணும். கடைசியில பார்த்தா அது வேற யாராவா இருக்கும். அப்புறம் நான் எனக்கு வீசிங் வந்துச்சு. எனக்கு வீசிங் வந்தது ஓவரா அழுதாங்க. நான் செத்துன்னு பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னன்னாலும் அவுட் அப்படின்னு சொல்லி கிளம்பி ஓவரா அழுதாங்க. இதோட போதுங்க, மீதி கதையை நாளைக்கு சொல்றேன். இது வரைக்கும் கேட்டது ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்க, ஆமா எப்படி லைக் பண்ணுங்க, புதுசா பார்த்தா சேனலோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபேமிலி.